நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நீங்க ரெஸ்ட் எடுக்கலையா? ஆர்த்தி, நான் ஃப்ரெஷ் ஆகுற வரைக்கும் எனக்கு சுத்தமா எதுவுமே பிடிக்கல. ஆ, எனக்கு என்னவோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நான் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்துருப்பேன். அண்ணா, இப்ப எப்படி இருக்கு? ஆ, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் ஏன் வருத்தப்படுறீங்கன்னு புரியல. ஆ, எங்க எல்லாரையும் விட அன்னைக்கு தான் ரொம்ப வருத்தம். மழை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட உங்களை தேடி கிளம்பி வந்துட்டாங்க பாத்தீங்களா? அப்ப வெளியே நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. எனக்கே வண்டி டிரைவ் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. ஏனி, உங்களுக்கு டிரைவ் பண்றது கஷ்டமா தெரியலையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மழையில நானும் பெரிய அண்ணனும் தேடியும் கூட ராஜேஷ் அண்ணா கிடைக்கல. ஆனா உங்களுக்கு மட்டும் ராஜேஷ் அண்ணாவை எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? ப்ளீஸ், இப்ப அத பத்தி பேச வேண்டாமே. இல்ல நீ, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் வேண்டாம். ஆமா ராஜேஷ் தம்பி, நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம ஆர்த்தி கிட்ட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்ட மாதிரி தெரியலையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நேத்து அவ்வளவு மழையிலயும் உங்களை தேடி அவ ஓடுனா, யார் சொல்லி அவ கேட்கவே இல்ல. இப்ப பாருங்க, காலையில வந்த உடனே வீட்டு வேலைய ஆரம்பிச்சுட்டா, ரெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறா. அட ஆர்த்தி, உன் கால்ல தான் அடிபட்டிருக்குல்ல, அப்படியே நின்னுட்டு இருக்க. உட்காரு, வந்து உட்காரு. இல்லக்கா, உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. ஒண்ணும் அனி, நீங்க கார்ல தானே போனீங்க? அப்புறம் எப்படி கால்ல? ஒரு நிமிஷம். ஒருவேளை நீங்க தீமையில ஏறி நடந்தீங்களா? அது வந்து இந்த மாதிரி சமயத்துல சில பேர் இப்படியும் செய்வாங்கல்ல. ஒருவேளை ராஜேஷ் அண்ணாவுக்காக வேண்டிக்கிட்டு நீங்க தீ மிதிச்சீங்க போல இருக்கே, இல்லையா நீ? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது பொய் சொல்லாத ஆர்த்தி. நெருப்புல நடந்ததாலதான் இவ்ளோ பெரிய காயம் வந்திருக்க முடியும். நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்து போடுறேன். சரியா போயிடும். பிரதீப் தம்பி, நீ ஏதோ ஸ்பெஷலா சமைக்க போறேன்னு சொன்னல, சரி வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரி அனி, வாங்க. அடுத்து காலை மேல எடுத்து வைங்க. இல்லங்க, வேண்டாம். காலை மேல எடுத்து வைங்க. से ये मिलकर नैना जाने क्यों फिर झुक जाते हैं, आगे बढ़ते ही कदम ये जाने क्यों फिर रुक जाते हैं, धड़कनों से है गुजारिश डोर में ये बांध ले जाए हमें, हर उलझन को सुलझाए कसक मीठी सी दे जाए, आखिर दिल है ஆர்த்தி, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நீங்க பெட்டை விட்டு கீழே இறங்காதீங்க. நீங்க கீழே இறங்குனீங்கன்னா மருந்து எல்லாம் வேஸ்டா போயிடும். அப்புறம் உங்களோட காயமும் ஆறாது. ஆர்த்தி, வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே நீங்க டாக்டரை கூப்பிடுறீங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய காயம் பட்டும் நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லவே இல்லை. ஹலோ ராஜேஷ் சார், நீங்க தான் நிமிக்க புரிய வைக்கணும். அவ உயிரையே விட போற நட பிடிக்கிறா. ரூமுக்குள்ள போய் கதவை போட்டுட்டு இருக்கா. இந்த விஷயத்தை உங்ககிட்ட யார் சொன்னாங்க?
திவாரி சாரோட பிஏ தான் சார். அவரோட போன்ல தான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன். அவர் ரொம்ப பிடிவாதக்காரி சார். ஒரு முடிவு எடுத்தானா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டா. நாம என்ன சொன்னாலும் சரி, அவ அதை கேட்கவே மாட்டா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நீ எதை பத்தி கவலைப்படாத. நான் இப்பவே நிமிக்கிட்ட பேசுறேன். என்னாச்சு? குணால் தான் ஃபோன் பண்ணான். கல்யாணத்தை நிறுத்த எந்த வழியும் இல்லாததுனால சூசைட் பண்ணிக்க போறாளாம். அவ ரொம்ப பிடிவாதக்காரின்னு எனக்கும் தெரியும். ஏதாவது தப்பா நடக்கிறதுக்குள்ள நான் அங்க போயாகணும். நில்லுங்க. நீங்க இங்க இருந்து போய் சேர்த்துக்குள்ள லேட் ஆயிட போதுங்க. அவங்க கிட்ட போன்லயே பேசுங்க. பேசி அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்க. என்கிட்ட நிம்மியோட பிரைவேட் நம்பர் இருக்கு. ஒரு நிமிஷம். இந்தாங்க. எதுக்கு என்ன தொல்லை பண்றீங்க? இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்றீங்க? Thank God. நல்ல வேளை நீங்க எதுவும் பண்ணிக்கல. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நிம்மி, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த ஞாபகம் இருக்கா? உங்களுக்கும் குணாலுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நிச்சயமா இது நடக்கும். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என் தங்கச்சி மாதிரி. என் தங்கச்சி கண்களுங்கிறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்ன மீறி வேற யாருக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன் உங்க உயிரை விட தயாரா இருக்கீங்க? உங்களுக்கு தான் எங்க குடும்பத்துல உள்ளவங்கள பத்தி எல்லாமே தெரியுமே. என்ன சாக விடுங்க. அப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நிம்மி? நீங்க இந்த மாதிரி பண்ண குணாலோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவர் வாழ்க்கை பூரா உங்களே நினைச்சிட்டு இருப்பாரு. உயிருள்ள பொண மாதிரி ஆயிடுவாரு. நம்மள விரும்புறவங்க நம்மள விட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகணும்? என்ன பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்னோட காதல் என்னை விட்டு போயிடுச்சு. அந்த மரணம் என் காதலை பிரிச்சுட்டு போயிடுச்சு. என்னால இன்னைக்கும் என்னோட காதலை மறக்க முடியல நிம்மி. தனியா வாழ்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். குணாலையும் உங்களையும் சேர்த்து வைப்பேன். நிச்சயமா நான் சேர்த்து வைப்பேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். இங்க பாருங்க, குணால் வாழ்க்கை பூரா தனியா கஷ்டப்படுற மாதிரி தயவு செஞ்சு நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. நான் சொல்றதை கேட்டுட்டு தானே இருக்கீங்க? கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் என்னோட வாழ்க்கைய உங்க கையில ஒப்படைக்கிறேன். நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். தேங்க்யூ நிம்மி. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமே அங்க வரேன். ஆர்த்தி, ஏதாவது தப்பா நடக்கிறதுக்குள்ள நான் சீக்கிரம் அங்க போயாகணும். என்னங்க, நானும் உங்க கூட வரேன். வேண்டாம் ஆர்த்தி, நீங்க அங்க வர்றது உங்களுக்கு நல்லதல்ல. அங்க ஏற்கனவே நிறைய ஆபத்து இருக்கு. அதுவும் இல்லாம உங்க கால்ல வர அடிபட்டு. இல்ல எனக்கு இப்ப பரவாயில்ல. குழந்தைகளுக்காக வந்து ஒருவேளை அங்க எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நாம இந்த குழந்தைங்களுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பிரியா, பானு, அருண் இவங்களை நாம சேர்ந்தே வளர்ப்போம், பெரியவங்களாக்குவோம். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, நீங்க நிம்மிக்கு ஹெல்ப் பண்றத நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நான் உங்களை தனியா போக விட மாட்டேன். ஆர்த்தி, இந்த வேலை சுலபமான வேலை இல்ல. அங்க நிறைய ஆபத்து இருக்கு. தனியா போனா ஆபத்து இருக்கதாங்க செய்யும். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா எவ்வளவு பெரிய பிரச்சனை கூட சமாளிச்சிடலாம். நேரமாகுது, வாங்க போலாம். அம்மாவையும் அப்பாவையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. அவங்க கோவப்பட்டா அப்புறம் சமாதானம் பண்ணிக்கலாம். அவங்க ஏதாவது பேசினா கூட நான் அதை கேட்டுக்கிறேங்க. ப்ளீஸ், லேட் ஆகுதுங்க. நாம அங்க போலாம், வாங்க. ஆர்த்தி, நீங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க. போலாமா? வாங்க. ராஜேஷ்,
இன்னும் உன்னோட உடம்பு சரியா கூட ஆகல. அதுக்குள்ள எங்கப்பா வெளியே கிளம்பிட்ட? அது வந்து நாங்க கொஞ்சம் வெளியில போறோம். என் உடம்புக்கு எதுவும் இல்ல. அதோட ஆர்த்தி, நீயும் என்னமா அலங்காரம் பண்ணிட்டு கூடயே கிளம்பிட்ட? ராஜேஷ் ஒன்னும் ஊர் சுத்த கிளம்பல. அவனுக்கு ஏதாவது வேலை வந்திருக்கும். இல்ல அத்தை, நான் ஆர்த்தியையும் கூட்டிட்டு தான் போறேன். ஆர்த்தியை நான் ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறேன். பசங்களுக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதான் இன்னைக்கு தான் 2 பேரும் வேலை இல்லாம ஃப்ரீயா இருக்கோம். அதான் ஷாப்பிங் போறோம். என்னாச்சு அருண்? அப்பா, இன்னைக்கு நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். ஒரு குண்டு கருப்பு ராட்சசன் உங்களை தூக்கிட்டு போற மாதிரி. ஹேய், இதுக்கா போய் அழுதுட்டு இருக்க? ஏ அருண், அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்னு நீ தானே சொல்லியிருக்க. அந்த குண்டு ராட்சசனை அப்பா ஒரு பஞ்ச் பண்ணா போதும், அவ்வளவுதான் வாங்கிடுவான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அப்பா உனக்கு பாக்ஸிங் ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்தானே. போய் விளையாடுங்க. போங்க 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 போங்க. நீ எங்கேயும் போக கூடாது. குழந்தைங்களை எப்படியோ சமாளிச்சுட்ட. ஆனா என் மனசு வருத்தப்படுது. அம்மா, நீங்களுமா கனவு நினைச்சு பயப்படுறீங்க? கனவை பத்தின விஷயம் இல்லப்பா. நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் உன்னை ரொம்ப துரத்திக்கிட்டே இருக்கு. அதான் எனக்கு கவலையா இருக்கு. ஒரு நாள் ராத்திரி முழுக்க புயல்ல சிக்கி தவிச்சு இப்பதான் வந்திருக்க. அதுக்குள்ள எங்கப்பா போற? நீ எங்கேயும் போக கூடாது. வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு. ஏன் மருமகளே, ஷாப்பிங் பண்றதுக்கு இன்னைக்குதான் நாள் பாத்தியா? அது இல்லம்மா. ராஜேஷ், ஆர்த்தி, யாரும் எங்கேயும் போக கூடாது. ஷாப்பிங் எல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். ராஜேஷை வீட்டில் இருக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் ஆர்த்தி. ராஜேஷ், உங்க அம்மா சரியா தான் சொல்றாங்க. நீ இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். உள்ள கூட்டிட்டு போமா. சரி. என்ன பிரதீப் தம்பி, வெளியே அவ்வளவு கலாட்டம் நடந்தது, ஆனா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? அது என்ன அண்ணி, இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததில்ல. ராஜேஷ்னா ஆர்த்தினி ஷாப்பிங் கூட்டிட்டு போக பார்த்திருக்காரு. இது அவர் வாயாலே அத்தை கிட்ட சொல்லிட்டாருன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட மெதுவா அந்த விஷயத்த புரிய வைக்கும் போது ஆர்த்தி அணி ராஜேஷ்னாவை எவ்வளவு பாசமா பார்த்தாங்க. வாவ், என்ன ரொமான்டிக் சீன். அவ பழைய ஆர்த்தி தானான்னு நம்பவே முடியல. நேத்து வரைக்கும் அவ காதலுக்கு இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு பாரு. அண்ணி, இது எல்லாமே லவ் குருவோட ஐடியா தானே. அவங்களுக்கு எப்பவே ஃபோன் பண்ணணும். எந்த பொண்ணை நீங்க எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ, இப்ப அந்த பொண்ணு அப்படியே தலைகீழ மாறி போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களாலே அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா இன்னுமா புரியல? அப்படின்னா நேத்து வரைக்கும் சைலண்டா போயிட்டு இருந்தா அவங்களோட இந்த லவ் ஸ்டோரி இப்போ திடீர்னு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி எகிர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆர்த்தி அண்ணி என் முன்னாடியும் விஜய் அண்ணி முன்னாடியும் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ராஜேஷ்னாவை அவங்களுக்கே தெரியாம விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். எனக்கு நல்லா தெரியும். ஆர்த்தி என்னைக்காவது ஒரு நாள் ராஜேஷ் மேல வச்சிருக்கிற காதல ஒத்துக்குவான்னு எனக்கு தெரியும். இது போதும்பா. இனி மெல்ல மெல்ல எல்லாமே சரியா போயிடும். இங்க பாருப்பா, காதல் வந்து புயல் இல்ல, அது ஒரு தென்றல் மாதிரி மெல்ல மெல்லதான் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும். நீ வேணா பாரு, ராஜேஷுக்கும் அதே மாதிரி ஆர்த்தி மேல காதல் வரும். ஆமா ஆண்டி, அதுக்காக தானே நாங்களும் காத்துட்டு இருக்கோம். வரும் வரும். இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதோட ராஜேஷும் ஆர்த்தியும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இந்த ஒரு ஜென்மம் மட்டும் இல்ல ஆண்டி, இன்னும் 7 ஜென்மத்துக்கும். அனி, ராஜேஷனோட பேச்சை கேட்டு நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். அவரோட பேச்சை கேட்டதுனால இப்போ எனக்கும்
ஒய்ஃப் கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசை வந்த மாதிரியே இருக்கு. நானும் பிரீத்தி கூட எங்கேயாவது வெளியில போயிட்டு வர போறேன். ஏன் தெரியுமா? ராஜேஷ் அண்ணாவுக்கும் ஆர்த்தி அண்ணிக்கு மட்டும்தான் வெளியே போக அனுமதி இருக்கா. நாங்களும் போலாம்ல. என்ன, நான் கிளம்புறேன் அண்ணி. பாய். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் ஆ, வராதீங்கன்னு சொல்ல வந்தேன். அத்தை போக வேண்டாம்னு சொன்னதும் ராஜேஷ் அப்படி நின்னுட்டாரு. ஆனா எனக்கு அவரோட பிடிவாத குணத்தை பத்தி நல்லா தெரியும். இல்ல, அது பிடிவாதம் இல்ல. நிம்மிய தன்னோட தங்கச்சியை நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவரு முன்ன வச்ச கால பின்னாடி வைப்பாரு? ஆர்த்தி, நான் கிளம்புனது உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரும் பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் போலாம். சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம். நீ நாங்க இப்ப போயே ஆகணும். நாங்க லேட்டா போனோம்னா நிம்மி. ஆமாக்கா, ப்ளீஸ். வீட்ல இருக்கவங்க கேட்டாங்கன்னா நீங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க. ஆனா இப்ப நாங்க அவசியம் போயே ஆகணும்க்கா. நிம்மி ஆபத்தான நிலைமையில இருக்கா. ப்ளீஸ்க்கா. அது மட்டும் இல்லாம நிம்மியை தன்னோட தங்கச்சியா நினைச்சிட்டு இருக்காரு இவரு. அப்ப அவங்கள காப்பாத்த வேண்டியது இவரோட கடமை இல்லையா? ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். Thank you. Thanks, Annie. கடவுளே, ராஜேஷ் தம்பியும் ஆர்த்தி நீதான் காப்பாத்தணும்.